ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு பெரிய டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கிற ஷிவ்ஜி தொலாக்கியா அப்படிங்கிறவரோட வாழ்க்கை கதையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறது மட்டும் இல்லாமல், அந்த கம்பெனியை வந்து எப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளார வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற ஆளுங்களை இவர் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த அளவுக்கு அந்த கம்பெனி எடுத்துகிட்டு போயிருக்காருங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னத்தை பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி சந்திச்ச பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இவரோட பர்சனல் லைஃப்பும் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ என்னத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவர் மக்களுக்கு இன்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்னலாம் லெகசியை வந்து விட்டுட்டு போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண இம்பேக்ட் வந்து என்ன, எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பேக்டை வந்து இவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் என்னத்தை வந்து இவர் சில கருத்துக்கள்லாம் அவர் சொல்றாரு, இவர் சொல்லும் சில கருத்துக்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவர் வந்து மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சிவ்ஜி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெறும் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய ஒரு பிராண்டை வந்து உருவாக்கிட்டாரு, ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பல விஷயத்த வந்து இவர்கிட்டேருந்து வந்து கற்றுக்கலாம். பல நல்லதுங்க வந்து இவர் வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு குஜராத்தில். பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் காலேஜ் இதெல்லாமே வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் கேர் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணணும்னு அந்த காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தெரியுமா, இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதாவது பொண்ணு வீட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு வந்து காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க தெரியுமா. இது மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வந்து இவர் வந்து கல்யாணமும் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரோடு கட்டியிருக்காரு, டாய்லெட் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தண்ணி, பல மக்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எங்கே இருந்தால் அவரோட இடத்துல குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட இடம் அம்ரேலிங்கிற அவரோட இடத்துல வந்து இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னா கிடையாது, இவர் வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டொனேட்டும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஸ்வச் பாரத்ன்னு அந்த கிளீனிங் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் ஆகட்டும், அப்புறமேட்டு கிளீன் கங்காங்கிற ஒரு கேம்பெயின் வந்து நடந்துச்சு, அந்த கேம்பெயினுக்கு வந்து இவர் செலவு பண்ணியிருக்காரு. இது மாதிரி இவர் பண்ணது பார்த்தீங்கன்னா இவருக்கு பல அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதாவது எப்படின்னா இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லோக்கல் அவார்ட்ஸும் இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த மக்களுக்கு வந்து படிப்புக்காக இருக்கட்டும், ஹெல்த் கேருக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் இவர் வந்து பண்ணியிருக்கிற செலவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ இப்போ இவரோட லெகசியை பார்ப்போம். நம்ம சிவ்ஜி தொலாக்கியா பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கை கதையை எப்படி இருக்கு, ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற ஆளாக இருக்காரு. கட்டாயத்தினால குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே கட்டாயத்தினால இவர் வந்து 4வது வகுப்புலேயே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து உருவாகுது. அதுலேருந்து வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் டைமண்டு கம்பெனி வந்து இவர் உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த வாழ்க்கை கதையெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஒரு விஷயமா இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுங்கிறது மட்டும் இதுலேருந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருந்திருக்காரு. அவர் எம்ப்ளாயீஸையும் வந்து நல்லா கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இவர் வாழ்க்கை கதையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு, ஒரு பெரிய டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணாருங்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பல விஷயத்துல இவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். மட்டும் இல்லாமல் அவர் கூட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் தெரிவிக்கிற கருத்துக்கள்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸுங்கிறது வந்து பணத்தை உருவாக்குறதுல வந்து இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுல வந்து இல்லை, அந்த மக்களுக்கு வந்து ஒரு 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 மதிப்பு கொடுக்குறதுல தான் வந்து பிஸ்னஸுங்கிறது வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஆளாக இருக்கார்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டேலண்ட்டை வந்து நான் ஹையர் பண்ணுறது கிடையாது, ஒரு டேலண்டான ஆளை வந்து நான் எழுத்துக்குவேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நான் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கேன்னாக்கா, நான் வந்து டேலண்ட்டை வந்து பில்ட் பண்ணுவேன். எதுவுமே தெரியாத ஆளாக கூட இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு வந்து டேலண்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வந்து நம்ம பணக்கார தன்மை ஆகிறதுலையோ இல்லை நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிறதுலையோ கிடையாது. வெற்றிங்கிறது வந்து எப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறுது அப்படின்ட்டாக்கா, அதை வந்து நீங்கள் மற்றவங்களோட பகிரும்போது தான் அப்படிங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஆளாக தான் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து இவரோட வாழ்க்கை கதை. இவர் வாழ்க்கை கதையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள், பல மக்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டை உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரி பிராண்டு, என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்ட்ட ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம். ஹரிகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ஸ் என் ஃப்ரெண்டு பேர். உங்களுக்கு இது மாதிரி யாராவது ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அவருக்கு ஷேர் பண்ணிடுங்க.